வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேல் இருக்க பயமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களை நாடி வருவங்களுக்கு நீங்கள் நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைய போகுது தெரியுமா? இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைய போகுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தினை தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேலியிருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம்ல கிரகநிலை பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியனுமே, புதன் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் குருவும், சந்திரனும் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சனியும், ராகு அயனஸ்தான யோக ஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருக்குதுங்க. கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா 11/5/2025 அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்துதாங்க தைரிய வீர ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 14/5/2025 பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 16/5/2025 என்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல மாறுறாருங்க. 31/5/2025 பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அயனசயன யோக ஸ்தானத்துல ராசிக்கு மாற இருக்கிறாரு. உங்களை நாடி வருவங்களுக்கு நீங்கள் நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பண தேவை உண்டாகுங்க. இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகடன் வாங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா செலவு உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்க. வாகன யோகமும் கிடைக்க போகுது. எழுத்து வகையில் பார்த்தீங்கன்னா எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது சிறப்பாக அமைங்க. வீண் அலைச்சல் உண்டாகலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் நெருக்கடி ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. பயனற்ற பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவங்களுடன் கவனமாக பேசுவது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பாக அமையும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து திருப்தி தரக்கூடியதாக அமைய இருக்குது. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில்களை சுமூகமான பேசி பழகுவது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள் இதன் மூலம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகி இருக்குது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. கவனமுடன் செயல்படுவது நன்மை தருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாக அமையுது. வெளியூர் செல்ல நேரிட வாய்ப்பு இருக்குது. கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வேகம் காணப்படுங்க. சக மாணவர்களிடம் நீங்கள் சுகமமாக அனுசரித்து போவது நல்லதாக அமையுங்க. மேஷ ராசிக்கான இன்றைய மாதத்தில் நட்சத்திர பலன்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்தை அதிகரிக்க கொடுங்க. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவுடன் உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதாக அமையுங்க. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுங்க. வியாபார விருத்திக்கு இது உதவியாக அமையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதாக அமையும். சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்துக்கோங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும். உறவினரிடம் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிங்க. பிள்ளைகளுடைய நலனை அக்கறை செலுத்துவீங்க. இந்த மாதத்துக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாக்குங்க. குடும்ப கவலையும் தீருங்க. தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமானை வெள்ளிக்கிழமைகளை விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற பாதகமான விளைவுகளிலிருந்து இது உங்களை பாதுகாக்குங்க. எந்த நிலை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்குன்னு பிறக்கும் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குதுங்க.
கேது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 முதல் புண்ணிய ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா மங்களகரகர் குரு பகவானுக்கும் 3ஆம் சஞ்சரிக்க போகிறாரா. இந்த நிலைகளால் இதுவரையுமே நீங்கள் அடைந்த பலன்களில் மாற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் முன்பு கிடந்தது போல லாபம் கிடைக்காமல் போகுங்க. உறவுகளுடன் இடைவெளி அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளை நினைத்து மனம் வருத்தம் அடைவீங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படலாம். ஆனாலும் லாபஸ்தான சனி பகவானும் ஏப்ரல் 26 முதல் ராகுமும் உங்கள் நிலையை உயர்த்த போறாரு. பணவரவே அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். ஓய்வென்று உழைப்பீங்க. ஏப்ரல் 17க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைவதால் மனதில் நிம்மதி உண்டாகுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும் வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபம் என்ற நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கும் பணியாளர்களும் செல்வாக்கு உயர கொடுங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க. மாணவர்களுடைய கனவு நினைவாக கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடும். எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உங்களால் விடுபட முடியுங்க. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 16 அமைது. மே 13ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16, 18, 25, 27. மே மாதத்தில் 7, 9ஆம் தேதிங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்குங்க. நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய மேஷ ராசியில பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் நன்மையான மாதமாக அமைந்திருக்குது. அதிர்ஷ்டக்காரகனுமே சுக்கிரனுமே ஏப்ரல் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவதால மனதில் இருந்த சகடம் விலகுங்க. மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகக்கூடும். வரவேண்டிய பணமும் வந்து சேருங்க. 11ல் சஞ்சரிக்கக்கூடிய சனியுமே ஏப்ரல் 26 முதல் பார்த்தீங்கன்னா அங்கு சஞ்சரிக்க போகும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை உங்களுக்கு வழங்க கூடுவார். தொழில் முன்னேற்றம் அடையுங்க. பணியில இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக முடியும். உங்கள் நோக்கம் வெற்றியடைங்க. சிறிய முதலீட்டிலும் நிறைய லாபம் காமிங்க. பிறருடைய தவறுகளை கண்டறிந்து தட்டி கேட்பீங்க. வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடும். வீடு மனை வாகனம் என்ற கனவு நினைவாகுங்க. ஜென்ம ராசிக்குள்ள சூரியனும் 4 செவ்வாய் 8ஆம் இடத்தை சனியும் பார்ப்பதால் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். உடல் பாதிப்பு தோன்றி மறையும். ஏப்ரல் 26 முதல் 5ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால உறவினர் வழியில சங்கடம் உண்டாக நேரிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனை உண்டாகக்கூடும். பிள்ளைகள் பற்றிய பயம் உண்டாகுங்க. மாணவர் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக விடாமுயற்சி தேவைங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய பலம் கூடக்கூடும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சி லாபமும் தருங்க. வயதானவங்க பார்த்தீங்கன்னா உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றிலுமே தனித்துவம் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவதற்கு உங்களுக்கு சித்திரை மாதம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரிய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால செயல்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். உடல்நிலையில் சங்கடங்களும் உங்களை பயமுறுத்தும் வகையில் ஏற்பட்டு மறையுங்க. எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க. மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதிலுமே ஒரு பிரச்சனை தலையெடுக்குங்க. நிம்மதி என்பது கேள்விக்குறியாக தான் இந்த மாதத்தில் அமையிருக்குது. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அதிகரிக்க கொடுங்க. மனம் அலைப்பாய தொடங்கணும். லாபஸ்தானம் பார்த்தீங்கன்னா சனியனும் ஏப்ரல் 26 முதல் பார்த்தீங்கன்னா ராகுபாலும் பணம் பெறுவதால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குதுங்க. முடங்கி கிடந்த தொழில் பார்த்தீங்கன்னா மீண்டும் இயங்க ஆரம்பிக்கக்கூடும். வியாபாரத்தில் லாபம் கூடுங்க. வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடனாக எதிர்பார்த்த பணமும் வந்து சேருங்க. ஏப்ரல் 17 முதல் சுக்கிரன் உச்சமடைவதால் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இருந்த சங்கடங்கள் விலகி இருவருக்குமே ஒற்றுமை அதிகரிக்குங்க. 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயின்னு 5 பூதங்களை அடக்கிதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் குணாதிசயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நெருப்பினுடைய குணங்கள் இருக்குமாங்க. மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பீங்க. எந்தவித பிரச்சனைகளையுமே சவால்களையுமே தைரியமாக கையாளுவீங்க.
மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் ரசிப்பதில் அதிக ஆர்வம் இருக்குது. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம வெளியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ வியூவர்ஸ்.